அந்த அந்த எட்டர்னல் விஷன் வந்ததுனால அவனால இங்க வரக்கூடிய பாடுகளை எல்லாம் என்ன செய்ய முடியுது, மேற்கொண்டு விட்டுட்டு ஓடிட்டே இருக்க முடியுது. அதனால இது அவனை என்ன பண்ணல, அசைக்கவே இல்லை. இது அவனை எதுவுமே செய்யல. யார் என்ன பண்ணாலும் ஒன்னும் செய்யல. இயேசு கிறிஸ்துவ போட்டு அடிக்க உதைக்க இருக்க எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தைரியமா சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண, செய்து முடித்தேன். ஏன் இதெல்லாம் நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன்னா, எட்டர்னல் விஷன் அங்க வைத்திருக்க மேன்மை. அப்ப நீங்களும் நானும் பிதாவின் பரிபூர்ண சித்தத்தை அறிந்தால் மட்டும், அந்த பரிபூர்ண சித்தம்னா என்ன, ஹெவன்ல உள்ளது. அந்த ஹெவன்ல உள்ளதுக்கு நான் பூமியில என்ன செய்யணும், இது தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால் முழுமையாக என்ன செய்ய முடியும், இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும், முழுமையாக கிராஸ் பண்ண முடியும். அதனாலதான் இயேசு தைரியமா சொல்றாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, தீமோத்தேயு நிருபம் 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க பார்ப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த கான்ஃபிடென்ட் பாருங்க, இன்னும் அவர் சாகல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னும் அவர் சாகல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஐ ஃபினிஷ்ட், முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் வந்ததுனால இவர் இதுவரைக்கும் ஓடிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன், பிடித்துக் கொள்ளும்படி ஓடுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் திருப்பி சொல்வார், சிமனா சபையை பார்த்து சொல்லும் பொழுது, நான் வரும் அளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எதனால அப்படி பற்றி கொண்டிருந்தால் நான் வரும்போது உனக்கு என்ன கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அப்ப இந்த கிரீடத்தை நீ புடிச்சுக்கிட்டு இந்த சக்சஸ் நீ பண்ணணும்னா, எதிரில் வரப்போறத ஜீவ கிரீடத்தை நினைச்சு அதை பார்த்து ஓடினாதான் இதை ஜெயிக்க முடியுங்கிறார். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜீவ கிரீடத்தை நீங்க நினைச்சாதான். யாக்கோபு அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்புறம் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. அப்பனா என்ன அர்த்தம், அந்த ஜீவ கிரீடத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இங்க நான் சோதனையை நான் ஏன் சகிக்கிறேன், நான் ஏன் இதை ஏற்றுக்கொள்கிறேன், ஏன் இந்த போராட்டத்தை நான் போராடுறேன், என்னால எப்படி ஜெயிக்க முடியுது. இயேசு சொல்றாரு முடித்தேன், அப்புறம் பவுல் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். அந்த கான்பிடென்ட் இன்னைக்கும் நமக்கு நிறைய நேரத்துல பரலோகத்துக்கு போவோமா மாட்டோமான்னு இருக்கு. ஆசை இருக்குது போகணும்னு, போவோமா மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. பவுலுக்கு அந்த எண்ணமே இல்லை, பவுலுக்கு அந்த பயமே இல்லை, போவோமா மாட்டோமாங்கிற பயமே இல்லை. அதே மாதிரி இயேசுவுக்கும் அந்த பயம் இல்லை. ஐ ஃபினிஷ்ட், நான் போறேன். எப்ப சொல்றாங்க, உயிரோடு இருக்கும் போதே சொல்றாங்க. எதனால அப்படி சொல்ல முடியுது, பிதாவின் சித்தம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பரலோகத்துல என்ன வச்சிருக்கா தெரிஞ்சிருச்சு, அதை இங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு, இங்க நான் செஞ்சிட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் எங்க போயிடுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எது கொஸ்டின் பேப்பர்னு தெரிஞ்சிருச்சு, கொஸ்டின் பேப்பரோட ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு, இதை நான் எழுத போறேன், பாஸ் பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒருத்தர் உங்களுக்கு மேல இருக்கிறாரு, அவர் சொல்லிட்டாரு முந்தின நாள் நைட்டு என்ன சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்த வேலை உனக்கு போட்டாச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு, நான் தான் சைன் பண்ணேன், எல்லாம் கொடுத்தாச்சு, கவர் டேபிள் மேல தான் இருக்கு, காலைல 10 மணிக்கு வந்து வாங்கிக்கிங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல ஆரம்பிப்பீங்க, எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. சொல்றீங்களோ இல்லையா, உங்களுக்குள்ள என்ன வந்துடும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. ஏன், அந்த சைன் பண்ண வேண்டியவரே எனக்கு சொல்லிட்டாரு, இதான் வேலை, இதான் சம்பளம், இதான் சீட்டு, இதான் ஆபீஸ், இதான் அட்ரஸ், காலைல 10 மணிக்கு வான்னு சொல்லிட்டாரு, 10 மணில இருந்து நான் இதுவா மாற போறேன், மேனேஜரா மாற போறேன், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த கான்ஃபிடென்ட் அது எங்க வந்துச்சு, ஸ்பிரிச்சுவலி வந்துருச்சு. பவுலுக்கு ஸ்பிரிச்சுவலி வந்துருச்சு, ஆண்டவருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் தான் யாருக்கு வரணும், உங்களுக்கும் எனக்கும் வரணும். அதை பார்த்தா மட்டும்தான் உன்னால் இங்க இருக்கிறத ஜெயிக்கவே முடியும். இப்போ இவரு கானானுக்கு போக வேண்டியவர் ஆரானுக்கு போயிட்டார். இப்போ ஈசாக்க பெற வேண்டியவர் இஸ்மவேலை பெற்றுட்டார். பரம கானானை நேசிக்க வேண்டியவர் இந்த கானானை நேசிக்கிறார். இப்போ இதெல்லாம் ஏன் தெரியுது, எப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னா, இவரால அந்த ஹெவன்லி விஷன் ஒரு இடத்த வரைக்கும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எப்ப பார்க்க ஆரம்பிச்சாரோ, வசனம் சொல்லுது, தண்ணீர் அந்நியரும் பரதேசி. அந்நியன்னா என்ன, பரதேசினா என்ன, ஸ்ட்ரேஞ்சர் அந்த ஃபாரினர். அந்நியனும் பரதேசினா என்ன, ஸ்ட்ரேஞ்சர் அந்த ஃபாரினர். இப்போ காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அலைந்து திரிகிறவனா இருப்பார். அதாவது நாடோடி, பரதேசி அப்படிங்கிறது. பரதேசிகள் என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அலைஞ்சு திரிகிறவர்கள் என்ன இருக்காது. இப்போ நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர்லாம்
இந்த பையெல்லாம் மாட்டிக்கிட்டு சும்மாவே சுத்திட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்களா? அவர் பையன் வாங்கி பாருங்க, அதுல வீட்டு பத்திரம் இருக்குமா? அவர் பையன் வாங்கி பாருங்க, அதுல நகை இருக்குமா? அவர் பைக்குள்ள நீங்க போய் பாருங்க, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அவருக்கு வீடும் இருக்காது, வீட்டுக்கு சாவியும் இருக்காது. அவர் ரோட்ல படுத்துங்கிறவரா இருப்பார். அவருக்கு பேர் என்னது? பரதேசி. அப்படித்தானே சொல்றோம். இந்த தாட் யாருக்கு வந்துருச்சு? ஆபிரகாமுக்கு வந்துருச்சு. எப்ப வந்துச்சு? இந்த கானானை பார்க்கும் போதல்ல, அந்த கானானை பார்க்கும் பொழுது. அந்த கானானை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். அதை நாட ஆரம்பிச்ச உடனேதான் இந்த தேசம் ஒரு பரதேசி, நான் ஒரு அந்நியனா இருக்கேன், நான் எபிரேயன் இல்ல, நான் அந்நியன். நான் யாரு? பரதேசி. நான் யூதனும் கிரேக்கனும் பென்யமீன் கோத்திரத்தானும், அதெல்லாம் தூக்கி போடு, அது லாபமான அனைத்தையும் நான் என்னவென்று விட்டேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். இஸ்ரவேலங்கிறது எனக்கு லாபம், என் ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லலாம். பென்யமீன் கோத்திரங்கிறது எனக்கு லாபம். நான் வந்துட்டு பரிசேயனுங்கிறது எனக்கு லாபம். நீதியின்படி குற்றம் சாட்ட முடியாது என்பது லாபம். லாபமான அனைத்தையும் எப்படி விடுகிறேன்? நஷ்டமும் குப்பையும் என்று விடுகிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு உண்மையான லாபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த லாபம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த லாபத்தை நான் நஷ்டம் என்று விட முடியும். இப்ப புரியுதா? அப்ப இதை விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தானா போயிடும். இஸ்ரவேலங்கிறது போயிடும், பென்யமீன் கோத்திரத்தானுங்கிறது போயிடும், பரிசேயனுங்கிறது போயிடும், பணக்காரனுங்கிற வேஷம் போயிடும், பெரிய அறிவாளிங்கிற வேஷம் போயிடும், நான் யார் தெரியுமாங்கிற வேஷம் போயிடும். அத்தனையும் போயிட்டு எனக்கு ஒண்ணு தோணும், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, நான் அந்த தேசத்துக்காரன், இதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே. அந்த தாட் எனக்கு வரணும்னா எனக்கு அந்த விஷயம் தெரியணும். எனக்கு ஈசாக்காக தெரியக்கூடாது, ஈசாக்கு இயேசுவாக தெரியணும். ஈசாக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தெரியணும், ஈசாக்கு மணவாளனாக தெரியணும். அப்படி தெரிய ஆரம்பிச்சாதான், அதனாலதான் கொலோசியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்துல பவுல் தெளிவா சொல்றாரு, இவைகள் திருஷ்டாங்கங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே இருக்குது. 1 கொரிந்தியர் 10 சொல்றாரு, இவைகள் எல்லாம் நமக்கு எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? திருஷ்டாங்கங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு 4ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்றாரு, இவை ரெண்டும் ஞானார்த்தம் உள்ளவைகள். அவரால் என்ன செய்ய முடியுது? இவைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பார்க்க முடியுது. அதை பார்க்க முடிஞ்சதுனாலதான் பவுலால இந்த பூமியை வெறுக்க முடியுது, பூமியில உள்ள பாவத்தை வெறுக்க முடியுது, பூமியில உள்ளதான லாபமத்தை நஷ்டம் விட முடியுது. இதெல்லாம் எப்ப அவருக்கு விட முடியுது? இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, அது ஹெவனுக்குரியதா இருக்கு. அதை நான் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு இது விடுறேன். இங்க என்ன இருக்குது? என்ன செய்திகளுங்க? சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து 20 வருஷம் 30 வருஷம் செய்திகளுங்க. ஆனால் உங்களாலையும் என்னாலையும் அதை விடவே முடியல. ஏன்னா வசனமாய்த்தான் பார்க்கிறோம். வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹெவனுடையதான சீக்கிரட்டை பார்க்கல. வசனத்துக்கு பின்னாடி ஹெவன் எனக்கு வச்சிருக்கிறதான அந்த பரலோகத்தினுடையதான லாபத்தை நான் பார்க்கவில்லை. அப்ப என்ன தெரியுது? மேன்மை. இப்ப நீங்க பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இந்த பைபிள் காலேஜ் ஏன் படிக்கிறீங்கன்னு கேளுங்க. உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாட்சி கேட்கிறோம், பைபிள் காலேஜ் ஏன் படிக்கிறீங்க? சும்மா திடீர்னு ஒவ்வொருத்தரையும் வரிசையா கொடுத்து பைபிள் காலேஜ் ஏன் படிக்கிறீங்க? ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஆன்சர் இருக்கும் தானே? ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஆன்சர் இருக்கும். அப்ப நம்ம அத்தனை பேருக்கும் இங்க வரத்துக்கு என்ன இருக்கு? ஒரு ரீசன் இருக்கு. ஆனால் வேதத்தை நீங்கள் ஏன் நீங்க கத்துக்கொள்ளுகிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார் உங்களை. இங்க பைபிளை படிக்கிறதுக்கு இங்க இல்ல. நீங்க இங்க பைபிளை வராமையும் இங்க வராமையும் பைபிள் படிக்க முடியும். நான் சொல்றேன், இங்க வராமையே நீங்க வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிடலாம்? பைபிளுடைய காரியங்களை படிச்சுக்கலாம். ஆனால் ஏன் இங்க கொண்டு வரார் ஆண்டவர்? உங்களுக்கு உண்டான தரிசனத்தை தெரியப்படுத்துவதற்கு. நான் ஏன் இங்க கொண்டு வரப்பட்டேன்? இப்போ ரெபேக்காளை கொண்டு போய் லாபான் வீட்டுல வைக்கிறாங்க. லாபான் வீட்டுல இருக்கிறாங்க. ரெபேக்காளை போய் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்ட உடனே ரெபேக்காள்கிட்ட கேட்கிறாங்க, பெண்ணின் வாய் பிறப்பை கேட்போம் அப்படின்னு. உடனே அந்த இடத்துல வசனத்துல இன்னைக்குள்ள ரெபேக்காள் தான் என்ன செய்யும் அப்படின்னா, ஈசாக்கோடைய பயோடேட்டாவை அனுப்புங்க, நான் ஜோமணி சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா ரெபேக்காவும் என்ன செய்ய போகுது? அப்படித்தான் சொல்ல போகுது. இல்லைன்னா இப்படி சொல்லும், ஈசாக்குடைய ஃபேஸ்புக் டேட்டா இருந்தா கொடுங்க, நானே போய் பேசிக்கிறேன். இல்ல குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இருக்கிற ரெபேக்கா என்ன சொல்லனா, நம்பராவது கொடுங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னும். ஆனால் அன்னைக்கு உள்ள ரெபேக்கா என்ன சொல்லுது? நான் போகிறேன் என்ற. அவங்க சொல்றாங்க ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டோம். ஊழியக்காரன் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நான் இப்பயே கூப்பிட்டு போறேன். அந்த அம்மா சொல்லுது சரி போலாம். எப்படி இந்த கான்ஃபிடென்ட் எப்படி? ஈசாக்க பார்க்கல, அவருக்கு என்ன, அவருக்கே 40 வயசு. அப்போ இந்த அம்மாக்கு என்ன வயசுனே தெரியல. அவருக்கு இப்போ 40 வயசு. ஈசாக்க பார்க்கல, அவர் எப்படி இருப்பார் தெரியாது, கருப்பா சிவப்பா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது.
அவன் கூப்பிடுறான் ஈசாக்கு, இந்த மாதிரி என்னுடைய எஜமானுடைய பையனுக்குன்னு சொல்றாங்க. இமிடியேட்டா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, நான் போகிறேன். எப்படி இந்த கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னு கேட்டா, நான் வாசிச்ச அந்த வசனத்துல நான் கத்துக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். லாவான் ரெபேக்கால பத்தி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு. என்ன வார்த்தை சொல்லுவாருன்னா, என் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இந்த வார்த்தை யாருக்கு யார் சொன்னது? இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது. 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு யார் சொன்னது? ஆண்டவர் யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்னது. இந்த வாக்குத்தத்தத்தை யார் யாருக்கு சொல்றது? இப்போ லாபான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இதுதான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நீங்க அதுக்கு ஈசாக்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஈசாக்கு ரெபேக்கால பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஈசாக்குக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை, ரெபேக்காலுக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசினது, இங்கே லாபான் ரெபேக்கா இடத்துல பேசினது. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிவைன் கனெக்ஷன் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கனெக்ஷன். இது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிவைன் கனெக்ஷன். டிவைன் கனெக்ஷன் பரலோகத்தில் உள்ளதான திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த திட்டம் ரெபேக்காலுக்குள்ள வர ஆரம்பிச்ச பிறகு ரெபேக்காலுடைய லைஃப் ஸ்டைல் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே அந்த மாதிரி ஒரு மனவாட்டியை நீங்க பார்க்கவே முடியாது. டோட்டல் பைபிள்லையுமே அந்த அம்மா மாதிரி ஒரு ஆள் நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இன்னிலிருந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ரெபேக்காலுக்கு ஒரு டிவைன் விஷன் இருக்கு. ஒவ்வொன்றுத்துலயும் அந்த அம்மா அந்த டிவைன் விஷனுக்குள்ள வருது. ஒரு பிள்ளைய வயிற்றுல மோதிக்கொண்டா இந்த அம்மா என்ன பண்ணணும்? தாதிமார்ட்ட போய் கேட்கணும். நியாயமா தானே கேட்கணும். எனக்கு பிள்ளை மோதுதுன்னு வசனம் சொல்லுது. இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி ரெபேக்கால் எங்கே போனாள்? கர்த்தரிடத்தில் போனாள். அடுத்த ரெபேக்கால போய் பாருங்க. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு தெரிஞ்ச உடனே ரெபேக்கா சொல்ற வார்த்தை என்ன? ரொம்ப அழகான வார்த்தை நம்ம சொல்லும். உன்மேல் வரும் சாபம் யாவும் என்மேல் வரட்டும். இது கிறிஸ்துடையது. இயேசுதான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அந்த வெளிப்பாடு இந்த அம்மாக்கு வருது. உன்மேல் வரும் சாபம் யாவும் என்மேல் வரட்டும், ஆசீர்வாதம் மட்டும் உன்மேல் வரட்டும். இந்த டிவைன் கனெக்ஷனோட அந்த அம்மா இருக்குல்ல, அதனாலதான் அந்த அம்மாவுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல். அந்த அம்மாவை ஏன் அவளை தைரியமா சொல்ல முடியுது? ஈசாக்குக்கு ஒரே மனைவி. இந்த டிவைன் கனெக்ஷன் சாராளுக்கும் இருக்காது, இந்த டிவைன் கனெக்ஷன் லேயாளுக்கும் இருக்காது, ராகேலுக்கும் இருக்காது. ஒரு இடத்துல இவங்க அந்த டிவைன் கனெக்ஷன் விட்டு வெளியே போவாங்க. ஏன் ஆபிரகாமுக்கு இருக்காது, யாக்கோபுக்கு இருக்காது, ஈசாக்கு கூட இருக்காது. அந்த 6 பேர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபிரகாம் சாராள், அப்புறம் ஈசாக்கு ரெபேக்காள், அப்புறம் யாக்கோபு லேயாள், இந்த 6 பேர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெபேக்காள் மட்டுமே 100% டிவைன் கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஆபிரகாம் ஒரு இடத்துல தவறுவாரு, சாராள் தவறுவாங்க ஆகார் விஷயத்துல. இந்த பக்கம் யாக்கோபு அவர் ராகேல் விஷயத்துல தவறுவாரு, லேயாள் வேலைக்காரமா விஷயத்துல தவறுவாங்க. மிஸ்டேக் நடக்கும். அப்ப இவங்க எல்லாருமே ஒரு மிஸ்டேக்ல ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அதுக்கப்புறம் சரியாகும், அதெல்லாம் வேற. ஆனா மிஸ்டேக்கே இருக்காது ஒரு இடத்துல. ஒரு அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல்ல எங்க இருந்து இருக்காது? தாயின் வீட்டுல புறப்பட ஆரம்பிச்சதுல இருந்து சாகர வரைக்கும் அந்த அம்மா கிட்ட மிஸ்டேக்கே இருக்காது. நம்ம பார்த்து பைபிள் அந்த அம்மாவோட மிஸ்டேக்கை சொல்லவே சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா கிட்ட ஒரு டிவைன் கனெக்ஷன் இருந்துச்சு ஆண்டவரோட கூட. அந்த அம்மாவால உணர முடியுது, இது என்னது, இது கர்த்தருடைய திட்டம் என்ன. இத பார்க்க ஆரம்பிச்சாதான் இங்க தப்பு நடக்காது. இங்க என்ன செய்யாது? இங்க எந்த தப்புமே நடக்காது. இது அப்படியே கரெக்டா போயிட்டே இருக்கும். பாருங்க, உலக பிரகாரமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புறார். இது உலக பிரகாரமா நடக்கிற ஒரு சம்பவம், நார்மலான ஒரு விஷயம். மூத்த மகன் தான் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆனால் ரெபேக்கா யாக்கோபு போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க சொல்றாங்க. கணக்குப்படி பார்த்தா, சட்டப்படி பார்த்தா தப்பு. கணவனுக்கு தெரியாம கணவனுக்கு இவங்க என்ன பண்றாங்க? அவரை ஏமாத்துறாங்க. கணவனை என்ன பண்றாங்க? ஏமாத்துறாங்க. அதுவும் தப்பு. கணக்கின்படி அது தப்பு. ஆனால் பரலோகத்தை திட்டத்தின்படி கரெக்டா இருக்கு. இங்க அப்படியே திருப்பி ரிவர்ஸ்ல பாருங்க. ஈசாக்கு பண்ண போறது ஒரு பெரிய தப்பு. யார் ஆசீர்வதிக்க போறாரு? ஏசாவை ஆசீர்வதிக்க போறாரு. அது ஒரு பெரிய தப்பு. சரி, ஆசீர்வதிக்க போறாரு, மனைவி கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. ஏசாவை கூப்பிட்டு தனியா சொல்றாரு. அதுவும் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எனக்கு போய் சமைச்சு கொண்டா, நான் என்ன செய்யறேன்?
சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, சாப்பிட்டுட்டு ஆசீர்வச்சோம்னா எப்படி ஆசீர்வதிப்போம்? நல்ல திருப்தியா. அதனால இவர் கூப்பிட்டு சொல்றாரு ஏசாவை, நீ போய் என்ன பண்ணு, நல்லா வேட்டையாடி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. இந்த அம்மா ஒரு சூப்பர் வேலை செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஈசாக்கு வந்து ரெபேக்காவை அவ்வளோ நேசிக்கிறாரு. தன் தாயின் சோகம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். அம்மா போனதுல இருந்து கண்ணு குருடாகி வயசாகிற வரைக்கும் யார் தான் இவருக்கு சமைச்சு போட்டிருக்கிறது? யார் தான் போட்டிருக்கிறது? சரி, இப்ப ரெபேக்கா சாப்பாடு செஞ்சு அனுப்புறாங்க. அது ரெபேக்காவுடைய சமையல்னு அவருக்கு தெரியுமா தெரியக்கூடாதா? தெரியுமா தெரியக்கூடாது? ஆமா தானே? நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் ரெகுலரா செஞ்சுட்டாங்கன்னா, வேற பக்கத்து வீட்டில் தான் அன்னைக்கு குழம்பு வந்து வச்சிருந்தாங்கன்னா சாப்பிட்டோன்னே கேட்பாங்க தானே, இது என்ன இது குழம்பு சரியில்லையா கேட்கறோம்ல, ஒரே வாய் வச்சோன்னே கேட்பாங்களே வீட்டில், யூஸ்வல் தானே. இப்போ ரெபேக்கால் செஞ்சு கொடுக்குறாங்க, யாக்கோபு கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை ஏசா செஞ்சதுன்னு எப்படி கண்டுபிடிச்சு இவர் நினைக்கிறாரு? வாயில வச்ச உடனே தெரியணும்ல இது யாருடைய சமையல், ரெபேக்காவுடைய சமையல்னு தெரியணுமா இல்லையா? ஏன் இவருக்கு தெரியல? அந்த அம்மா மாத்தி சமைச்சிருச்சு, அன்னைக்கு மசாலாவை மாத்திருச்சு. அந்த அம்மாக்கு தெரியும் இந்த ஆளுக்கு நம்ம சமையல் தெரியும், இப்படியே நம்ம கொடுத்தோம்னா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவான். அதனால என்ன பண்றது, சாம்பார் மசாலாக்கு பதிலா கறி மசாலா போட்டுடுச்சு போல. அந்த ஆள் நினைச்சுக்கிட்டாரு இது யாருடைய சமையல். ஏன் நான் சொல்றது 100% உண்மை. கிட்டத்தட்ட ஏசா வந்து இந்த ஈசாக்கு வந்து இந்த காரியம் நடக்கும்போது ஈசாக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 60 வருஷம் யார் சமையல் சாப்பிட்டு இருக்கிறாரு? ரெபேக்கா சமையல சாப்பிட்டு இருக்கிறாரு. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு தான் குழந்தையே பிறக்குது இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. எப்படி 40 வருஷம் யார் கையால சாப்பிட்டு இருக்கிறாரு? ரெபேக்கா கையால சாப்பிட்டு இருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா ரெபேக்கா சமையல் அவருக்கு என்ன பண்ணணும் தெரியணும் தானே. ஆனா தெரியல பாருங்க. யாக்கோபு கொண்டு கொடுத்தவன யாரோட சமையல் நினைச்சிட்டாரு அவரு? ஏசாவுடைய சமையல் நினைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவுக்கு தெரியுது இந்த ஆளுக்கு எப்படி செஞ்சா என்ன பண்ணா முடியும். இப்ப ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபுக்கு வரணும். அதுக்கான என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் அந்த அம்மா கரெக்டா பர்ஃபெக்டா செய்யறாங்க. அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது அவர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், சபித்தால் சாபம். அதனால அந்த அம்மா தெளிவா சொல்லுது, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரட்டும், சாபம் எனக்கு வரட்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் ஏன் தெரியுமா? இந்த யாக்கோபுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்குன்னு அந்த அம்மா வயிற்றிலே கண்டுபிடிச்சிருச்சு. வயிற்றிலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இந்த விஷனை கையில வச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா. இந்த தரிசனம், இந்த வேர்டை கையில வச்சுக்கிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல் முழுக்க போறது. இப்படியே ஒரு தப்பு நடக்கல பாருங்க. 20 வருஷம் குழந்தை இல்ல, நியாயமா என்ன பண்ணணும்? சாராள் மாதிரி போய் கேட்கணும், வேலைக்காரிய வழியா ஒரு குழந்தை பெற்று கொடுங்க. இல்ல லேயாள் மாதிரி கேட்க, ராகேல் மாதிரி கேட்கணும், எனக்கு பிள்ளை கொடும் அப்படின்னு கேட்கணும். கேட்கணுமா இல்லையா? இல்லையா? சரி, கேட்கல. அப்பனா இந்த அம்மாவுக்கு அதுக்கு காரணம் என்ன? இந்த அம்மாவுக்கு தெரியும் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் கொண்டு அந்த அம்மாவுடைய குவாலிட்டி அப்புறமா நீங்க போய் படிச்சு பாருங்க. அவ்வளவு ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய உச்சத்துல இருப்பாங்க அந்த அம்மா. அப்படியே பாருங்க, அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா அந்த அம்மா கொண்டாடுவாங்க. அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷன் ஓடுறதுக்கு காரணம் என்ன? அந்த அம்மாக்கு அந்த காட்ஸ் வேர்டு கையில் இருக்குது. அந்த வேர்டு என்ன இருக்கு? கையில் இருக்குது. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இனி ஆசீர்வாதம் யாருக்கு தான் போனோம்? யாக்கோபுக்கு தான் போனோம். ஏசா என் மூத்த பிள்ளை தான், ஏசா எனக்கு பிரியமான மகன் தான், எல்லாத்துலயும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தேவ திட்டம் யார் மேல இருக்கு? யாக்கோபு மேல இருக்கு. என் ஓட்டம், என் தரிசனம் எல்லாம் அதை வச்சுக்கிட்டு தான் நான் ஓடுவேன். அதனாலதான் ரெபேக்காலை பத்தி வசனம் தெளிவா சொல்லும். ஈசாக்கு ரெபேக்காலை மக்பேலா என்னும் குகையில் போய் அடக்கம் பண்ணினான், ராகேல் வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த ஓட்டம் முடிக்கிறது இருக்குல்ல, ஓட்டத்தை முடித்தேன். அந்த விஷன்ல ஓடுறவங்களால தான் கரெக்டா ஓடி செய்ய முடியும். அப்ப கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பரிபூர்ண சித்தம், காட்ஸ் விஷன், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அதை தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கேளுங்க. ஆண்டவரை என்ன எதுக்கு அழைச்சிங்க? நான் திருப்பி சொல்றேன், இங்க இல்ல என்ன எவாஞ்சலிஸ்டா கூப்பிட்டுருக்கீங்களா, பாஸ்டரா கூப்பிட்டுருக்கீங்களா, இல்ல விசுவாசியா, அது அழைப்பு. அது ஆண்டவர் கொடுத்துருவார். அந்தந்த காலகட்டத்துக்கு உங்களை அதை தெரியப்படுத்துவார். நீங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் உங்களை வந்து கூப்பிட்டுருவார், என் பின்னே வா அப்படின்னு சொல்லிடுவார். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, அதை ஆண்டவர் செஞ்சிருவார். ஆனா இந்த ஓட்டத்தை நீங்க ஓடி முடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹெவன்ல உங்களுக்கு நியமிச்சது என்னன்னு தெரியணும். அந்த மேலானதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே டிராவல் என்ன செய்யும்? தானா நடக்கும். இங்க இடறவே மாட்டீங்க. ஏன்னா உங்க பார்வை எதை நோக்கி இருக்கு? கண்மலையை நோக்கி இருக்கு. உங்க பார்வை ஹெவனை நோக்கி இருக்கு. ஹெவன் உங்களை தூக்கி சுமக்க போதுமானதாக இருக்கு. நீங்க பல நேரத்துல கீழேயே பாக்குறீங்க.
இதையே தான் ஸ்பிரிச்சுவலா தான் சொல்றேன். கீழேயே பாக்குறீங்க, அப்படி பார்த்து பார்த்து ஓடி இடறீங்க, விழுறீங்க, ஏந்திரிங்க, இடறீங்க, விழுறீங்க, ஏந்திரிக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இதை தாண்டணும்பா தாண்டணும்பா. ஆண்டவர் சொல்றார், தாண்ட வைக்கிறேன், முயற்சி பண்றேன். ஆண்டவர் சொல்றார், உதவி செய்யறேன். 100 தடவை 7 அளவுல 70 தடவை கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனா இன்னும் போராடிட்டே இருக்கிறோமே. இந்த போராட்டத்தை போராடி, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். அந்த இடத்தை நம்ம கான்பிடென்டா, இயேசு சொல்றாருல, நான் போராடி முடித்தேன், எல்லாம் முடிந்தது. அந்த கான்பிடென்ட் வரணும்னா உங்க பார்வை என் பார்வை எதை நோக்கி ஓடணும்? ஹெவனை நோக்கி ஓடணும். அங்க நியமிச்சதை நீங்க ஒரே ஒரு தடவை 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை அறிவேன், அவன் பரதீசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த பார்வையை பார்த்த பிறகு பவுலால பூமிக்குரியதை என்ன செய்ய முடியல? நேசிக்கவே முடியல. அதுக்கு பின்னாடி ஓடவும் முடியல. எல்லாம் அவருக்கு நஷ்டமாக தெரிகிறது, குப்பையா தெரியுது. நஷ்டம் வேற, என்னவா தெரியுது? குப்பையா தெரியுது. ஏன்னா மேன்மையானதை நான் பார்த்து விட்டேன். அல்லேலூயா. அந்த பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும்? மறுரூபமாக முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம்.